ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பிரான்ஸ்க்கும் ரஷ்யாவுக்குமான உறவுகள் ரொம்பவே ஒரு மோசமான நிலையை நோக்கி போச்சு. அதுலேயும் உக்ரைனை நம்ம காப்பாற்றணும்னா நம்மளோட சோல்ஜர்ஸை உள்ளே அனுப்புறதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம அனுப்பணும்னு சொல்லிட்டு பிரான்ஸ் பேசியிருந்தாங்க. இதுக்கு நேட்டோ நாடுகள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பானது வந்துச்சு. நேட்டோவோட சோல்ஜர்ஸை உக்ரைனுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ திரும்பவும் பிரான்ஸ்ல இருந்து ஒரு குரலானது எழ ஆரம்பிச்சிருக்கு. நம்மளோட ட்ரூப்ஸை உக்ரைனுக்கு அனுப்பியே ஆகணும்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் இந்த எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற விதமாக உக்ரைனில் ஃபாரினோட மர்சனரிஸ் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதில் பிரான்ஸை சேர்ந்த 3 நபர்களை நேற்று ரஷ்ய படை வீரர்கள் கொன்று இருக்காங்க. இந்த தகவலானது இப்போ ரொம்பவே வேகமாக சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா பிரான்ஸை சேர்ந்தவங்க இறந்துட்டாங்கன்னு தெரியும். ஆனால் அவங்க பிரான்ஸோட ஆர்மியில் இருந்திருக்காங்களா, அப்படி இல்லை பிரான்ஸோட நார்மல் சிட்டிசன்ஸான்றது இன்னமும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஒருவேளை அப்படி பிரான்ஸோட சோல்ஜர்ஸ் யாராச்சும் உக்ரைன்ல இருந்து கொல்லப்பட்டாங்கன்னா நேட்டோ ஆர்டிகல் 5 ஆக்டிவேட் ஆகி உள்ளே வந்துருமா, இல்லை பிரான்ஸோட சோல்ஜர்ஸ் உள்ளே உயிரிழந்தாங்கன்னா அதுக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நேட்டோ பின்வாங்கி நின்றுடுமா? இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயமா, பாரிஸில் வச்சு உக்ரைனுக்கு உதவி பண்ணக்கூடிய இந்த உதவி பண்ணுற நாடுகளோட மாநாடுன்றது நடந்தப்போ பிரான்ஸோட மேக்ரோன் ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதை பற்றி நான் ரொம்ப பெருசாக பேச விரும்பல. நேட்டோ உள்ளே அனுப்பணும்னு சொன்னார். ஆனால் அதுக்கு ஜெர்மனி எல்லாம் அப்போ ரொம்பவே ஒரு பெரிய எதிர்ப்பு சொன்னாங்க. நேட்டோவோட சோல்ஜர்ஸ், அதுவும் பிரான்ஸோட சோல்ஜர்ஸ் உள்ளே போகக்கூடாது. அப்படி போனாங்கன்னா நேட்டோ விசஸ் ரஷ்யன்ற பிரச்சனையை நம்மளே ஆரம்பித்து வச்ச மாதிரி ஆகிடும். அப்படி ஒரு போரை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இப்போ எந்த நாடுமே தயாராக இல்லை. இதுதான் உண்மை. இதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, பிரான்ஸோட அதிபர் அதோடு நின்றுட்டாரான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் ஈடுபட்டாலும், இல்லை அவரோட அரசியல் சம்மந்தப்பட்ட கூட்டங்களில் கலந்துக்கிட்டாலும், அவரோட பொலிட்டிக்கல் இமேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எடுத்தது என்ன பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, ரஷ்யாவோட எதிர்ப்புன்ற அந்த ஒரு கொள்கையை மட்டுமே பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு எதிராக நம்மளோட வீரர்கள் அனுப்பணும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஜெர்மனி இதுக்கு உடனடியாக ஒரு பதிலடியை கொடுத்தாங்க. நேட்டோ சார்பில் இருந்து நீங்கள் சோல்ஜர்ஸ் அனுப்புறதுன்றது ஒரு நடக்காத காரியம். நீங்கள் மட்டும் நேட்டோவோட சோல்ஜர்ஸை உள்ளே அனுப்பணும்னா அதுக்கு நேட்டோவோட அனுமதி தேவை. அப்படி நேட்டோவோட அனுமதி கிடைக்காம உங்களால் எப்படி நேட்டோவோட சோல்ஜர்ஸ், அதாவது பிரான்ஸ்லேருந்து நேட்டோவுக்கான வீரர்களை நீங்கள் உள்ளே அனுப்ப முடியும்? அதையும் மீறி நான் அனுப்புவேன்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களோட சோல்ஜர்ஸை மட்டும்தான் அனுப்ப முடியும், அதாவது பிரான்ஸோட ஆர்மி சோல்ஜர்ஸை. ஒருவேளை அப்படி பிரான்ஸோட ஆர்மி சோல்ஜர்ஸ் உக்ரைனுக்குள்ளே போனாலும், அவங்க கொல்லப்பட்டிருந்தாலும், அது முழுக்க முழுக்க பிரான்ஸுக்கும் ரஷ்யாவுக்கும் உண்டான பிரச்சனை. அதுக்கு நேட்டோ பின்னாடி வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஏதாச்சும் ஒரு நாடு நேட்டோவோட நாட்டு மேலே போயிட்டு தாக்குதல் நடந்துருச்சு, இல்லை நேட்டோவோட வீரர்கள் மேலே தாக்கிருச்சுன்னா இந்த நேட்டோ ஆர்டிகல் 5ன்றது ஆக்டிவேட் ஆகிடும். அப்படி ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அந்த தாக்குதல் நடத்தின நாட்டுக்கு எதிராக இந்த மொத்த நாடுகளும் கிளம்பி சண்டைக்கு போகணும். இதுதான் அந்த ஆர்டிகல் 5ன்றது. ஆனால் இப்போ உக்ரைனுக்குள்ளே ஒருவேளை பிரான்ஸோட சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டாங்கன்னா இந்த ஆர்டிகல் 5 ஆனது ஆக்டிவேட் ஆகாது. அதுக்கு பதிலாக பிரான்ஸுக்கும் ரஷ்யாவுக்குமான பிரச்சனைகள் தான் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது நேட்டோவோட சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் தனியாக முடிவு பண்ணி அனுப்பப்பட்ட பிரச்சனை, அதை நீங்களே தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஜெர்மனி அப்படியே பேக் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஜெர்மனியை ஃபாலோ பண்ணி பல நாடுகளும் இந்த பிரான்ஸை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது சமீபத்தில் என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா, இந்த பிரான்ஸ்லேருந்து வந்த அந்த மர்சனரிஸ் இருப்பாங்கல்ல, காசுக்காக வேலை செய்கிறவங்க, அவங்களில் 3 பேரை ரஷ்யாவோட இராணுவம் கொன்று இருக்கு. இந்த பிரான்ஸ்லேருந்து வந்த இந்த மர்சனரிஸை ரஷ்ய இராணுவம் கொன்னதுக்கப்புறமா அதோட விஷுவல்ஸ் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் இதுக்கு கீழே என்ன ஒரு சந்தேக கேள்வியாக வச்சுருக்காங்கன்னா, ஒருவேளை இவங்க பிரான்ஸோட சோல்ஜர்ஸாக இருந்தால் அடுத்தது பிரான்ஸுக்கும் ரஷ்யாவுக்குமான பிரச்சனை வந்துருமா, இல்லை பிரான்ஸ் வந்து ரஷ்யா மேலே ஒரு போர் தொடுத்துருவாங்களா, நேட்டோ இதில் சம்மந்தப்படுமான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னமும் இது வெரிஃபை பண்ணப்படாது. இறந்துட்டாங்கன்றது உண்மை. ஆனால் அவங்க பிரான்ஸோட நார்மல் சிட்டிசன்ஸா, இல்லை பிரான்ஸோட ஆர்மியில் இருந்தவங்களா, இல்லை ஏற்கனவே யூரோப்போட சில சோல்ஜர்ஸ், யூரோப்போட சில மிசைல் ஆப்ரேட்டர்ஸ் உக்ரைனுக்குள்ளே இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. உக்ரைனோட மிசைல் லான்ச்சுக்கும் இல்லை உக்ரைனோட தாக்குதல் எல்லாத்துக்குமே டேட்டாஸை கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காகவும், அந்த பண்ணக்கூடிய மிசைல் லான்ச்சு வெற்றிகரமாக பண்ணுறதுக்கு தேவையான உதவிகள் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு உக்ரைனுக்குள்ளே இந்த நேட்டோ அண்ட் யூரோப்போட மிலிட்ரி பிரசன்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தவங்க யாராச்சும் கொல்லப்பட்டாங்களான்ற தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் ஒருவேளை அப்படி நடந்துருந்துச்சுன்னா இந்த யுத்தமானது எஸ்கலேட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக ஆகவே ஆகாது. இப்போ நேட்டோ என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா, ரஷ்யா கூட எந்த பிரச்சனையுமே தேவையில்லை, நேட்டோவை ரஷ்யா வந்து அடிக்காத வரைக்கும் நம்ம ரஷ்யா கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம், ரஷ்யாவோட பிரச்சனைகளில் நம்ம எதுவும் தலையிட வேண்டாம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் பிரான்ஸுக்கும் மற்ற நேட்டோ நாடுகளுக்கும் என் நடுவில் ஏற்பட்ட அந்த ஒரு உரசல்னு கூட சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தா பிரான்ஸுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ ஃப்ரண்ட் லைனில் இன்னமும் பல தரமான சம்பவங்களை ரஷ்யா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 100 இடங்கள்ல இந்த ஃப்ரண்ட் லைன் ஆனது உடைக்கப்பட்டிருக்கு. ஒரு இடம் 2 இடம் கிடையாதுங்க, 100 இடம். இங்கே கிரைமியா ரீஜனில் ஆரம்பிச்சு, ஜாப்ரோசிஷியா ரீஜனில் ஆரம்பிச்சு, இந்த டொனஸ்க் ரீஜன் எல்லாம் தாண்டி 100க்கும் அதிகமான இடத்துல உக்ரைனோட டிஃபென்சிவ் பொசிஷன்ஸை ரஷ்யா மொத்தமாக உடைச்சிருக்காங்க. அதுலேயும் உடைச்சது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் 1லேருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் முன்னாடி அட்வான்ஸ் ஆகி போயிருக்காங்க. இது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க, ஏன்டா இந்த ஃப்ரண்ட் லைனை உடைச்சிட்டு உள்ள முன்னேறி போகிறதுலாம் சாதாரணமான ஒரு விஷயம் தானே, இது ஏன் ரொம்ப பெருசாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா உக்ரைன் வந்து அவங்களோட டிஃபென்சிவ் லைன்ஸை ரஷ்யாவோட அஃபென்சிவை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹெவியாக போட்டு வச்சுருக்காங்க. அங்கங்கே ட்ரென்ச்சஸ், அங்கங்கே ஹைட் பண்ணுற பிளேசஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ட்டிஃபை பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொல்லலாம். ஒரு கோட்டை மாதிரி மாற்றி வச்சுருந்தாங்க. அப்படி மாற்றப்பட்ட எல்லா இடத்துலையும் 100க்கும் அதிகமான இடங்களில் இன்றைக்கி உடைப்பை ரஷ்யா ஏற்படுத்தியிருக்காங்க. அட்வான்ஸ்மெண்ட் ஆகி போயிருக்கிறது தான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா உடைச்சிட்டு அந்த இடத்த அதோட விடாமல் உள்ளே போகிறாங்கன்னா அந்த அளவுக்கு சோல்ஜர்ஸோட பேக்கப் ரஷ்யாவுக்கு இருக்குது பின்னாடி. அந்த அளவுக்கு பேக்கப் இல்லாமல் முன்னாடி போக மாட்டாங்க. அதே மாதிரி ஆர்ட்லரி க்ரூ மெம்பர்ஸோட சப்போர்ட்ன்றது ரஷ்யாவுக்கு முன்னே எப்பவும் இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஒரு 100 சோல்ஜர்ஸ் முன்னாடி போகிறாங்கன்னா அவங்க போகிறதுக்கு முன்னாடியே ரஷ்யா ட்ரோன்ஸை வச்சு ஃப்ரண்ட் லைனுக்கு அந்த பக்கம் உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ளே எந்தெந்த இடத்துல ஆர்ட்லரி யூனிட்ஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல எம்எல்ஆர்எஸ் க்ரூ இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ட்ரோன் மூலமா கேப்சர் பண்ணி அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி இங்கே இருக்க ஆர்ட்லரி க்ரூ மெம்பர்ஸ்க்கும் மிசைல் லான்ச்சர்ஸ்க்கும் அது ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டு அந்த இடத்த மொத்தமாக அழிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃப்ரண்ட் லைனை தாண்டி உள்ளே போகிறாங்க. இப்படி உள்ளே போகிறவங்களுக்கும் ஏரியல் சப்போர்ட் ஆனது இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கு, முன்னே இல்லாத அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஆஸ்திரேலியாவோட ஒரு விமானம், உளவு விமானமானது உக்ரைனை விட்டு கிளம்பி வெளியில் போயிருக்கு. இந்த ஒரு விமானத்தை காரணமாக வச்சு தான் ரஷ்யாவோட நிறைய Su-34 விமானங்களை உக்ரைனால் ஈஸியாக சுட்டுத்தள்ள முடிஞ்சிருக்கு. அதோட ரிப்போர்ட்ஸ் ஆனது இப்போ வெளியாகிருக்கு. இப்போ அந்த விமானமும் கிளம்பி வெளியில் போயிருக்குது. உக்ரைனுக்கு விழுந்த அடி மேலேயே இன்னொரு அடியாக விழுந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஃப்ரான்ஸோட நாட்டை சேர்ந்தவங்க உக்ரைனுக்குள்ளே கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க ஃப்ரான்ஸோட சோல்ஜர்ஸாக இருப்பாங்களா இல்லை நேட்டோவை சேர்ந்த ஏதாச்சும் மிசைல் ஆப்ரேட்டர்ஸாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். உக்ரைனோட ஃப்ரண்ட் லைன்ஸை ரஷ்யா இந்த அளவுக்கு அடிச்சிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஆர்கே.